Hello guys, welcome back to Raja Tech Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா YouTube கிரியேட்டர்ஸ் எல்லாரும் தங்களுடைய வீடியோஸ்க்கு இடையில some images அதுக்கு அப்புறம் some video clips எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படினு கேட்டிங்கனா அதாவது ஆடியன்ஸ்க்கு வந்து போரிங் அப்படிங்கற ஒரு விஷயம் வராம அத அவாய்ட் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது YouTubeல நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு காரணம் அவங்க வந்து அந்த இடையில யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸோ இல்லனா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸோ வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் மெட்டீரியல்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா பிரச்சனைகள் வந்து வரக்கூடும். அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. அதாவது ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் காப்பிரைட் ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் வழங்குறதுக்குன்னு அதுல இருந்து நீங்க வந்து இமேஜஸோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸோ நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் வராது. இந்த ஒரு வீடியோலையும் நம்ம மெயினா அதை தான் பார்க்க போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு 2 வெப்சைட்னுடைய நேம் வந்து நான் சொல்றேன். அதே மாதிரி அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். இந்த ஒரு 2 வெப்சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ காப்பிரைட் ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பனா நான் போட்ட அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 வெப்சைட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் எல்லாமே கிரியேட்டர்ஸ்க்காக வழங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன்ல இந்த கண்டென்ட் மேக் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்காகவே. அதனால யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த ஒரு 2 வெப்சைட்ல இருந்தும் இமேஜஸ் அதுக்கப்புறம் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து தங்களுடைய வீடியோஸ்ல யூஸ் பண்ணி அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணலாம். எந்த விதமான காப்பிரைட் ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த 2 வெப்சைட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயா இருக்குது. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பெய்டு அண்ட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணது ஃப்ரீயா எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கறத பார்த்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 வெப்சைட்டும் இருந்துச்சு. வெப்சைட்னுடைய நேம் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வெப்சைட்னுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா pixels.com. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே மெயினா தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அதிக அளவுல அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வெப்சைட் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூனான வெப்சைட் தான். ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் எல்லாமே நல்லாவே வழங்குறாங்க. அதே மாதிரி இதுல ஒருவேளை உங்களுக்கு ஃபுட்டேஜஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு வெப்சைட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த pixels.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை பத்தின ஃபுல் டீடைலும் ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோல பார்க்கலாம் வாங்க. கைஸ் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வெப்சைட்னுடைய நேம் pixels.com pexels.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்னுடைய இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க த பெஸ்ட் ஃப்ரீ ஸ்டாக் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர்டு பை டேலண்டட் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கீழே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நான் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுற பாருங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய இமேஜஸ் வந்து இதில் வந்து கீழே வந்து வரும். அந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இமேஜஸ் வேண்டாம் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. யூசர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பெரும்பாலும் தேவையில்லாதது. அது வேணும்னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ஃப்ரீ டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா குவாலிட்டியை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு கிரியேட்டருக்கு வந்து நீங்கள் வந்து டொனேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ஒரு கிரியேட்டருக்கு நீங்கள் வந்து டொனேட்டும் பண்ணலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸில் தான் இந்த ஒரு வெப்சைட் ஆனது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்னுடைய ஃபுல் டீட்டெயிலும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டில் இருந்து நீங்கள் ஃப்ரீயான இமேஜஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீடியோவுக்கு தேவையான வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் இந்த ஒரு pixels.com அப்படிங்கிற வெப்சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல இருந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் அதாவது இமேஜஸ் இல்லைனா வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே எடுத்து உங்களுடைய வீடியோஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட்னுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா pixabay.com. இந்த ஒரு வெப்சைட்டும் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் அதே மாதிரி இமேஜஸ் அதுக்கப்புறம் வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணாலும் எந்த விதமான பிரச்சனையும் வராது. இந்த ஒரு வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில். கைஸ் அதுக்கு அடுத்ததான் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய வெப்சைட்னுடைய நேம் வந்து pixabay.com. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா pixabay.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்னுடைய இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாப்புலர் இமேஜஸ் பாப்புலர் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஸ்டன்னிங் ஃப்ரீ இமேஜஸ்
அண்ட் ரியாலிட்டி ஃப்ரீ ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1.8 மில்லியன் ப்ளஸ் ஹை குவாலிட்டி ஸ்டாக் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர்டு பை அவர் டேலண்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக சர்ச் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே இமேஜஸா இல்லைனா ஃபோட்டோஸா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விக்டர் கிராஃபிக்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன், வீடியோஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு அந்த ஒரு வெப்சைட்டில். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து தீபாவளி அப்படின்னு இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணலாம். அதுதான் இப்போதைக்கு வந்து வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது. அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீடியோஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக அந்த இமேஜஸில் நம்ம வீடியோஸ் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இமேஜை இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம், அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் காஃபி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் டொனேட்னு கொடுத்துருந்த மாதிரி இதில் காஃபி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இவங்களுக்கு நீங்கள் டொனேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டொனேட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ தான். இந்த ஒரு வெப்சைட்டும் இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டில் இருந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபுட்டேஜஸ் வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக பெய்டு வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுட்டேஜஸ் வந்து வாங்கிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்குன்னு இருக்கலாம், இல்லைனா அந்த வீடியோஸ்க்கு 1 மந்த்துக்கு இல்லைனா 2 மந்த்துக்குங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுலையும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம், அதுவும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரினா இந்த ஒரு 2 வெப்சைட்டும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் வழங்கக்கூடிய ஒரு 2 வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய வெப்சைட்டை உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயிலும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரே லைக் பண்ணுங்கள், பிடிக்கிட்டா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி மற்றும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை சி யூ. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம் கைஸ். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸோ அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதை ஒரு பார்ட்டாக மட்டும் உங்களுடைய வீடியோவில் வச்சுக்கோங்க. அதையே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வச்சுக்கிட்டாங்க. ஏன் சொல்கிறோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸு, அதாவது ஃப்ரீ ஃபுட்டேஜாக இருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்ஸு அதுக்கப்புறம் இமேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக மியூசிக்ஸ் எல்லாம் கிடைக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் ஃப்ரீயாகவே தான் கிடைக்கி. அதனால இது வந்து எந்தவித பிரச்சனையும் வரவும் போகிறதில்ல. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து மானிட்டேஷனுக்கு இனேபிள் ஆகிறதுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி விட்டால் போதும், நம்மளுடைய வேலை எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படி எதுவுமே நினைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து ஆட்சன்ஸ் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்டாக உள்ளது. அதனால உங்களுக்கு வந்து மானிட்டேஷனில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். எப்போவுமே உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது கொஞ்சமாவது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கும். அதனால ஓன் கண்டென்ட் மேக்ஸிமம் ட்ரை பண்ண பாருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வெப்சைட்டுமே கைஸ் இந்த pixels.com அப்படிங்கிற வெப்சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இமேஜஸ்